ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிஎன் கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரேங்க்டு மேட்ச்சில் டாப் 3 ஹிடன் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் 3 ஹிடன் பிளேஸ்னால் நான் டாப் 3 ஹிடன் பண்ணிட்டு போட்டிருக்க மாட்டேன், எக்ஸ்ட்ரா 8 ஹிடன் பிளேஸ் போட்டிருக்கிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட் ஹிடன் பிளேஸ் எங்கே பார்க்க போகிறோன்னா, இங்கே இந்த டன்னமரத்தில் வந்து நீங்கள் அப்பப்போ ஸ்கோப் போட்டு இந்த ஏகே ஏதோ ஒரு கன் ஸ்கோப் போட்டு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஜாய்ஸ்டிக் ஆற்றிக்கிட்டே இருந்துக்கணும். இப்போங்க ஜாய்ஸ்டிக் இருக்கனால அங்கேயும் அந்த சைடு நல்லா ஆட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்துடுவீங்க. இந்த தென்னை மரத்தில் இங்கே ஒரு இடம் ப்ரௌன் கலர் இந்த இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் கம்முன்னு ஒழிஞ்சிக்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், நீங்களா உட்காந்துட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் தள்ளி ஏதோ தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இலையும் முறைச்சிரும் அந்த முறைச்சிரும். எங்கேருந்து அடிக்கிறீங்கன்னே தெரியாது. ஓல்டு பிளேயர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இங்கேருந்து ஜோன்லாம் போட்டாங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம் கைஸ். ஓகே வாங்க ரெண்டாவது ட்ரிக்குள்ளே போயிடலாம். ரெண்டாவது ட்ரிக்கு வந்து ஒரு ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு இந்த பேனர் மேலே எப்படி ஏறுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் கேம் ரெக்கார்டில் எடுத்தனால அவ்வளோக்கு காமிக்க முடியல, இது மட்டும்தான் காமிக்க முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துடலாம். கரெக்டாக அந்த நீங்கள் எட்ஜில் வச்சு போட்டிங்கன்னாவே வந்துடலாம். என் ஃப்ரெண்டு வருவான் பாருங்கள், கரெக்டாக இந்த எட்ஜில் வச்சு போட்டாவே வரலாம். ஓகே, நம்ம தேர்ட் ட்ரிக்கில் வந்து கரெக்டாக இந்த மியூசியம் பக்கத்தில் இருக்கிற அந்த டேமுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே வருங்க படுத்துக்கலாம், தண்ணிக்குள்ளேயே படுத்துக்கலாம். இங்கெல்லாம் ஜோன் போட்டாங்கன்னா இப்படி படுத்துட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. வேறு ஆனால் சில இடத்துல தண்ணியில் படுக்க முடியும், ஆனால் அதே மாதிரி இடம் தான் இது ஒன்று. இதுவும் சில நேரம் தண்ணியில் படுக்க முடியாது, ஏன்னு தெரியல, இப்போ படுக்க முடியுது. சரி வாங்க ஃபோர்த் ட்ரிக்கு வந்து அதே இடத்துல தான், ஆனால் அதுக்கு மேலே ஏறலாங்க கைஸ். இதுக்கு மேலே ஏறி நீங்கள் படுத்துக்கலாம். சரி இருக்குன்னு இருங்க ஏறுவான். கொஞ்சம் பொறுமையாக தான் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஏறுறேன் பாருங்கள். அந்த போ ஏறுறா பார்த்தீங்களா. இதுக்கு நீங்கள் மேலே வரி வந்து உட்காந்துக்கலாம், அப்படியே நீங்கள் படுத்துக்கலாம். சரி ஃபிஃப்த்து ட்ரிக்கு வந்து ஐஸ் இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த லான்ச் பேட் எடுத்து கரெக்டாக போடணும், இல்லை எங்கேயாவது வேறு எங்கேயோ போயிடுவீங்க. கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துடணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது கைஸ். கொஞ்சம் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இங்கே வாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஈஸியாக அடிக்கலாம் கைஸ். நீங்கள் கரெக்டாக சரி இந்த இடத்துல குதிக்க முடியுமான்னு பார்த்துருந்தேன். சரி இந்த இடத்துல குதிக்க முடியுமா, சரி கரெக்டாக குதிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைஸ் எனக்கு கீழே விழுந்துட்டேன், அப்படியே எலிமினேட் ஆகிட்டேன். சரி நான் ஒரு தடவை ரிவே ஆகி அப்படியே வந்துட்டேன். ரிவே ஆகி மேலே ஏறி வச்சேன். மேலே இருந்ததுக்கப்புறம் இந்த சைடு வரலாமான்னு பார்த்தேன், வர முடியல. சரி வாங்க நம்ம சிக்ஸ்த்து ட்ரிக்குள்ளே போயிடலாம். சிக்ஸ்த்து ட்ரிக் வந்து இந்த இடத்துல தான் கைஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இந்த காரை வந்து நிறுத்திட்டு பாருங்க, கரெக்டாக நீங்கள் ஒரு க்ளோவால் போடணும். க்ளோவால் போட்டு கரெக்டாக அந்த கார் வந்து நீங்கள் ஜீப்பாக இருந்தால் ஈஸியாக இருக்கலாம், இந்த மாதிரி கார் வச்சுருந்தீங்க க்ளோவால் போட்டு அதுக்கு மேலே டக்குன்னு இந்த மேலே ஏறி வச்சுருங்க. நான் கன் இல்லை இறங்கினோன்னே வரேன், நீங்கள் கன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பங்கமாக கில் எடுக்கலாம். இந்த இடத்துலலாம் ஜோன் எப்போ அது போடுவாங்க, அப்போ அந்த தென்னை மரத்தில் நீங்கள் ஏறலாம், இல்லைன்னா இந்த இடத்துல வந்துக்கலாம். ஓகே, இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இதுக்கு மேலே கூட ஏறலாம். இதுக்கு மேலே அப்படியே பொறுமையாக கொஞ்சம் தூச்சி ஏறிட்டிங்கன்னா வந்துடலாம். இதுக்கு மேலே ஏற முடியுமான்னு பார்த்தா நான் ஏற முடியல கைஸ், கீழே தான் ஒழிக்கிறேன். வாங்க செவன்த்து ட்ரிக்குள்ளே நம்ம போகலாம். செவன்த்து ட்ரிக்கில் வந்தாச்சு. செவன்த்து ட்ரிக்கு வந்து சும்மா ஒரு ட்ரிக்காட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே சும்மா ஒரு சின்ன ஜாலியாக இங்கே சர்வே பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இப்போ எனிமிஸை படிக்கணுன்னா அப்புறம் இருக்கலாம். இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பாராட்டு இருக்கும், இது மியூசியமாக என்னன்னு தெரியல, அதுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா பாருங்கள், எனிமிஸ் இங்கெல்லாம் இருப்பானுங்க பாருங்க. இங்கே ஒருத்தன் வாங்குறான், இவதான் ஒருத்தன் இறங்குறான், போடவனே பார்த்தீங்களா, ஈஸியாக நிறைய கில் எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து எனிமிஸ் நீங்கள் எனிமியும் உங்களை அடிக்கலாம், நீங்களும் அடிக்கலாம், அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் அடிக்கணும். ஓகே வாங்க கடைசி எயித்து ட்ரிக்கில் போயிடலாம். எயித்து ட்ரிக் வந்து இந்த இடத்துல தாங்க மியூசியமுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே ஒரு லைனாட்டு போகும் பாருங்களா, அந்த லைனில் நீங்கள் ஸ்கோப் வச்சு பொறுமையாக ஏறணும், இல்லைனா கீழே விழுந்துடுவீங்க. இது நீங்கள் கிளாஸ் கோட்லலாம் நல்லா யூஸ் ஆகும். சரி போடா அப்படியே பொறுமையாக நீங்கள் ஏறிக்கிட்டே இருங்க. பொறுமையாக ஏற நீங்கள் வந்துடலாம். இங்கே இதோ அதை வந்தாச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளேயர்ஸை பார்த்து நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். கிளாஸ் கோட் மேட்ச்சில் பிளேயர்ஸ் டம்மி பிளேயராக இருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடித்து முடிச்சிடலாம். ஓகே கைஸ், நிறைய கொஞ்சம் லைக் பண்ணுங்கள்.